Vanakkam, welcome to the Professor The World This Week. This is episode number 40. Wow, second week of September 2025, recording on September 14, 2025. Okay, as usual, நம்ம இந்த வாரம் என்ன நடந்தது வந்து நம்ம பார்ப்போம். முக்கியமான விஷயங்கள் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து வேர்ல்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து அமெரிக்கன் லெட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், சொல்லப்போனால் இந்த யூரோப்பியன் யூனியன், நேட்டோஸ் எல்லாம் சேர்ந்து நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்தது. இன்னொன்று சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லெட் சைனா, இந்தியா மற்றும் பல நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து ஆன்டி அமெரிக்கனில் இருக்க அந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இது ஒரு யூனிட்டாக வந்து இருக்குது. சரி, ஸோ இது வந்து ஒரே டைம்லேயே ஆன் செப்டம்பர் 8 இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு பார்ட்டியுமே வந்து பீட் பண்ணுது. முதல் வந்து பிரிக்ஸ் விர்ச்சுவல் சமிட். பிரிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அதை தவிர மற்ற பல நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இது வந்து ஆன்லைன் மீட் வந்து விர்ச்சுவல் சமிட் வந்து செப்டம்பர் 8 வந்து நடக்குது. ஸோ இது மெயினாக வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, யூஎஸ் டாரிஃப் பற்றி வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கமிட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஹோஸ்ட் பண்ணது வந்து பிரேசில். பட் என்னன்னா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே ஆன்லைன் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ யார் அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் சிரில் ராமபோசா, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதுக்கப்புறம் ஈஜிப்சியன் பிரசிடென்ட் அப்துல் ஃபத்தா எல் சிசி, அதுக்கப்புறம் வந்து ஆல்சோ இவர் ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. அதுக்கு பதிலாக வந்து எஸ் ஜெய்சங்கர் வந்து பீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து எமர்ஜிங் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி க்ரௌன் பிரின்ஸ் கலீத் பின் முகமது பின் சயீத் அல் நயன், அப்புறம் இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பிரபோவோஸ் பிந்து, அப்புறம் ஈரானியன் பிரசிடென்ட் மசூத் பெசக்கியன், இவங்கெல்லாம் வந்து தேர்தல் லீடர்ஸ் வந்து நியூ பிரிக் மெம்பர்ஸ். ஸோ அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு நடக்குது. அப்புறம் இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து தேர் டிசைடிங். என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம சாங்ஷன் வந்து போடணும் ரஷ்யா. ஏன்னா இன்னும் வந்து உக்ரைன் வார் வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க. வித் த சப்போர்ட் ஆஃப் ட்ரம்ப்போடு நம்ம வந்து சாங்ஷன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே செப்டம்பர் 8 வந்து இவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த ரீசெண்டாக அந்த முக்கியமாக அவங்க என்ன கடுப்பு போயிட்டாங்கன்னா, அந்த எஸ்சிஓ சமிட்ல வந்து பார்த்தாங்க, என்னடா எல்லாம் ஒன்றா செஞ்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடுப்பில் வந்து இவங்க வந்து முடிவு வச்சுட்டாங்க. சரி, நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து போடணும், சாங்ஷன் வந்து போட்டு தரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ்யாவுக்கு வந்து போடணும் அப்படின்னு. அதாவது ரஷ்யானா மதிக்கிறது இல்லை, என்னதான் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக இருக்கோம். ஆனால் இந்த வாரம் முக்கியமாக நடந்த ஒரு விஷயம் வந்து இஸ்ரேல் வந்து திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் வந்து ஹமாஸ் லீடர்ஸ் கட்டாரில் இருப்பாங்க. அந்த இடத்த வந்து ஏர் ஸ்ட்ரைக் செப்டம்பர் 9. ஸோ தே லான்ச் அன் ஏர் ஸ்ட்ரைக் இன் தோஹா, கத்தாரோட கேபிட்டல். முக்கியமாக வந்து இந்த எங்கெங்க இந்த ஹமாஸ் லீடர்ஸ் வந்து தங்கிட்டு இருக்காங்களோ, ஸோ அதாவது வந்து பேசிக்லி இவங்க எல்லாம் வந்து ஒரு காம்பவுண்ட்ல பீட் பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம சீஸ்ஃபயர் வந்து எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ற அந்த டைம்ல வந்து இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ஹமாஸ் லீடர்ஸ் யாரும் வந்து அவ்வளோ சத்த மாதிரி தெரியல. ஒரே ஒரு 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 ஹமாஸ் அந்த சீஃப் நெகோசியேட்டர் வந்து அவரோட சன் வந்து இறந்து போயிருக்காரு, கலீல் அல் ஹயா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீஃப் நெகோசியேட்டரோட பையன் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹமாஸ் பாடி கார்ட்ஸ் அவங்க வந்து இறக்குறாங்க. ஸோ மொத்தம் 6 பேர் வந்து இறந்து போறாங்க. அதுல வந்து ஒரு கத்தாரி செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து அதே நாள்லயே வந்து நிதன்யாகு, பிரைம் மினிஸ்டர் நிதன்யாகு வந்து செப்டம்பர் 9 வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் அ ரெஸ்பான்ஸ் ஃபார் October 7 அந்த 2023
அட்டாக் பண்ண அந்த அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு வந்து கடைசியே இருக்க அமாஸ் ஒரு அந்த கும்பலே இருக்கக்கூடாது, அது ஒட்டுமொத்தமா வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பத்தி வந்து தெளிவா வந்து இவர் வந்து சொல்றாரு. இன்டர்நேஷனல் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கால் பண்ணிருக்காங்களா கத்தாருக்கு இதை பத்தி வார்னிங் பண்றதுக்காக. அது கரெக்டா அந்த அட்டாக் பண்ற டைம்ல வந்து கால் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அமெரிக்காவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் தேர் ஸ்டாண்டிங் வித் இஸ்ரேல். கத்தார் வந்து சொல்ல போனா அமெரிக்காவோட ஒரு க்ளோசஸ்ட் அலையே. அங்க அட்டாக் பண்றது வந்து யாருமே வந்து எதிரே பார்க்க மாட்டாங்க. இது கிட்டத்தட்ட வந்து தே ஆர் கம்பேரிங் திஸ். இஸ்ரேல் எப்படி வந்து இதை வந்து பாக்குதுன்னா, அமெரிக்கா வந்து தே அட்டாக் பாகிஸ்தான் பேஸ், தே வெண்ட் இன் தேர் அண்ட் தென் தே அட்டாக் பாகிஸ்தானோட அந்த ஒரு ஒசாமா பின் லாடன் அந்த பில்டிங்கை வந்து அட்டாக் பண்ணி எப்படி வந்து ஒசாமா பின் லாடன் சாவடிச்சாங்களோ அதே மாதிரி வந்து நாங்க வந்து இது ஏர் ஸ்ட்ரைக் மூலியமா வந்து நாங்க வந்து போட்டு தரணும்னு நாங்க முடிவு எடுத்தோம் அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட வந்து வெட்ட வெளிச்சமா இது வந்து யூஎன்ஹெச்ஆர்சி மீட்டிங்ல வந்து ஸோ அது வந்து நடக்குது. யூஎன்ஹெச்ஆர்சி மீட்டிங் இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி, சொல்லப்போனா 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த மீட்டிங் வந்து நடக்குது. அப்படி மீட்டிங் நடக்குது. அந்த யூஎன்ஹெச்ஆர்சி மீட்டிங் வந்து யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த மீட்டிங்ல வந்து தெளிவா வந்து இது வந்து 68th செஷன். ஸோ இது வந்து முக்கியமா வந்து இதுல பேசப்பட்டது வந்து இந்த இன்சிடென்ட் பத்தி தான். ஸோ அப்படி பேசும்போது வந்து இது ஒரு வாக்குவாதமாகவே பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து போச்சு. ஆன் செப்டம்பர் 11th கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ரோப் கண்ட்ரி, நீங்களாம் வந்து இதை பத்திலாம் பேசவே விடாது, நீங்களே வந்து டெரரிசம்க்கு வந்து ரொம்ப ஸ்பான்சர்ஷிப் பண்றீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா வந்து இவர் வந்து பாகிஸ்தானோட இத கமிட்டி மெம்பர் வந்து தாக்கி இஸ்ரேலோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொல்றாரு. ஸோ அதே யூஎன்ஹெச்ஆர்சியில் வந்து மீட்டிங்ல வந்து ஒரு ஷாக்கிங் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. செப்டம்பர் 9th நடந்தது. என்ன இன்சிடென்ட்னா, சுவிட்சர்லாந்து டெலிகேட் வந்து ஒரு ரிமார்க் வந்து வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், மைனாரிட்டி ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஃப்ரீடமே இல்லை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் அதுக்கப்புறம் மீடியாலையும் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒதுக்கப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சுவிட்சர்லாந்து ரிமார்க் இருக்குது இந்தியாவை பத்தி. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ரிமார்க். அதே சமயத்திலேயே வந்து இது வந்து ரிப்ளை பண்றது வந்து இந்தியன் கவுன்சிலர் வந்து அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து திஸ் இஸ் சர்ப்ரைசிங், ஷாலோ அண்ட் இல் இன்ஃபார்ம்ட். இது வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து பயங்கர ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஒரு சுவிட்சர்லாந்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த மறுநாளே வந்து பேசுறாரு. அதே யூஎன்ஹெச்ஆர்சி மீட்ல வந்து இந்தியா வந்து முக்கியமா அந்த பகல்காம் அட்டாக்கை பத்தி வந்து திருப்பியும் நச்சின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சொல்றது வந்து தப்பு இல்லை, பட் எந்த லெவலுக்கு அது வந்து எடுத்துட்டு போறாரு அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தாரி அந்த அட்டாக் தான், அந்த இஸ்ரேல் பண்ண அட்டாக் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள நடந்த வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட். நேபாள நடந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எல்லாரும் வந்து யாருமே எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பேரே ஒன்று வச்சுட்டாங்க, ஜென்சி ப்ரொட்டஸ்ட். ஸோ இது வந்து எப்படி வந்து இது ஆரம்பிச்சதுன்னா, ஆல்ரெடி வந்து இந்த அங்க இருக்க கவர்மெண்ட் மேல வந்து ரொம்ப செம்ம கடுப்புல இருக்காங்க நேபாள். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சோசியல் மீடியா வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து கடுப்பான ஜென்சி, அதாவது ஜென்சினா உங்களுக்கு தெரியல, அந்த ஜென்ரேஷன், ரீசன்ட் ஜென்ரேஷன், சின்ன பசங்க, டீனேஜர்ஸ், அவனுங்க ஆரம்பிச்ச இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தான் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஒலி வந்து ஓட விட்டுருவாங்க. அதாவது ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தேன், அது எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்து அப்படியே இறந்துட்டாங்க, இது கொளுத்தி விட்டாங்க அந்த வீடு, அது வீட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று யாரோ ஒருத்தரோட பிரைம் மினிஸ்டரோட இன்னொரு சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க நடு ரோட்ல வந்து அடிச்சு வந்து தொத்து விடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்குது. நேபாள் வந்து நம்ம பீஸ்ஃபுல் கண்ட்ரி நினைச்சோம், பட் ப்ரொட்டஸ்ட்னு ஆரம்பிச்சாலே வந்து பாருங்களேன், இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு நாடுக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி வந்து நம்ம ஆப்பிரிக்கன் நேஷன்ல பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஏஷியால வந்து நடந்துட்டு இருக்கு. மியான்மர்ல ஒரு ப்ரொட்டஸ்ட், பாகிஸ்தான்ல ஒரு ப்ரொட்டஸ்ட், அப்புறம் ஸ்ரீலங்கால ஒரு ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல ஒரு ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நேபாளில் ஒரு ப்ரொட்டஸ்ட். ஸோ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து இந்தியாவில் நடக்கல. இந்தியாவில் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இது வந்து டீப் ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. இந்தியாவில் வந்து இப்போ நம்ம தலைவர் இருக்காருல பப்பு, ராகுல் காந்தி வச்சு பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இந்த எலெக்ஷன் நடக்கிற இந்த ஓட்டர்ஸ் ஸ்கேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் ஆரம்பிச்சாங்க. பட் அதனால வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு ஒரு பிரச்சனை எதுவுமே நடக்கல. பட் மற்ற நாடுகளை சுத்தி பாருங்க, பயங்கரமா அது வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. பஞ்சாப், தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபார்மர்ஸ் எல்லாம் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த பஞ்சாப், டெல்லி எல்லாம் பயங்கரமா நடந்தது அந்த டைம்ல. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா, ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஸோ இந்தியாலயும் வந்து ஒரு ஒரு எஃபோர்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து இந்த ராகுல் காந்தியோட சப்போர்ட்டோட வந்து இந்த எலெக்ஷன்லாம் வந்து நிறைய இது நடக்குது, ஸ்கேம் நடக்குது, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கலாம் வந்து ராகுல் வந்து பிளான் பண்ணாரு. அது வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது, இதெல்லாம் நடக்குது. பட் வந்து ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜென்சி ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ இன்டரின் கவர்மெண்ட் வந்து வந்திருக்கு. வேற ஒரு மேடம் வந்து வச்சு உட்கார வச்சு இந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேர் வந்து அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் செப்டம்பர் 12 வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சுஷீலா கர்கி வந்து ஒரு இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது பாருங்களேன், எப்படி வந்து அவங்க எலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஓட்டு வச்சிருக்காங்க. எதுல? டிஸ்கார்ட்ல ஓட்டு வச்சுட்டு சரி இவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து ஒரு நியூ லீடர்ஷிப் வந்து இப்போ வந்து நேபாள் வந்து ஒரு காம் வந்திருக்கு. ஸோ ஜென்சி ப்ரொட்டஸ்ட் யார் இதை எதிர்பார்த்திருப்பாங்க? முக்கியமா வந்து இந்த மெயினா வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பேன் பண்ணது வந்து நேபாளில் இருக்கவங்க வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. ரீல் போட முடியாம ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. பாருங்களா. சரி, ஓகே. அது ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் பார்த்தேன் ஆன்லைன்ல. அந்த வீடியோல வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோடி மாதிரி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும் அப்படின்னு வந்து கும்பல் வந்து சொல்றது, ஜென்சி கும்பல். அதை பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையா நம்மளுக்கு. அது எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்னு தெரியல. பட் தட்ஸ் குட், தட்ஸ் நைஸ். அதுக்கப்புறம் வேற என்ன நடந்ததுன்னா, ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிருந்தது. அந்த வீடியோ வந்து ஐரினா சொரிச்கோ ஒரு மோட்டர் தான். ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாவமா ஒரு ரொம்ப பாவமா இருந்தது ஆக்சுவலா. அது அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. பின்னாடி வந்து ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்து டிகார்லோஸ் ப்ரௌன் ஜூனியர். அந்த பொண்ணு பேர் வந்து இது வந்து பொண்ணு வந்து உக்ரைனியன் ரெஃப்யூஜி. 23 வயசு தான் அது. ஐரினா ஜருச்கா. அது வந்து போனை வந்து பார்த்துட்டு இருக்கு. இவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவன் ஏதோ கடுப்புல இருந்திருப்பான் போல, எழுச்சி டக்குன்னு கத்தி வச்சு குத்திட்டான். பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபம் இருந்தது. இது வந்து ஆகஸ்ட் 22 இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு நார்த் கேரோலினால. அது வந்து இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ டெத் பெனால்ட்டி வந்து கொடுத்துட்டாங்க. பப்ளிக் ரியாக்ஷன் வந்து இப்போ பயங்கரமா வந்து வைரல் ஆகி அது ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. இப்போ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் இப்போ வந்து யூஎஸ்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு கியூபன் ஒரு வேலை பார்க்குறேன் ஒரு மோட்டல்ல வந்து வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இந்தியன் மேனேஜர் அங்கே வந்து ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து அந்த மேனேஜர் பேர் வந்து சந்திரமௌலி நாகமல்லையா. அவருக்கு வந்து 50 வயசு. இந்த ஆள் பேர் வந்து யோர்டானிஸ் கோபோஸ் மார்டினஸ், 37 வயசு ஆளு. ஒரே 2 பேரும் ஒரே இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த சந்திரமௌலி வந்து கர்நாடகால இருந்து வந்தவர். இப்போ வந்து இது யூஎஸ்ல செட்டில் ஆகி டாலஸ்ல செட்டில் ஆகி அங்க வந்து ஒரு மோட்டலுக்கு வந்து ஒரு மேனேஜரா வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ அது ஒண்ணுமே இல்லை. அந்த ஆள் வந்து என்ன சொல்லியிருக்கான் நாகமல்லையா, இந்த மாதிரி வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, உடஞ்சிருக்கு, அந்த வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் போல. அதனால வந்து பல வாக்குவாதம் எல்லாம் நடந்திருக்கு. வாக்குவாதம் நடந்துட்டு அப்புறம் கூட அந்த சொல்லும் போது அந்த பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு வேலை பார்த்துருக்கு. இவன்
இந்த சந்திரமௌலி வந்து என்ன நினைச்சிட்டாப்புல, அவருக்கு தான் சொன்னது புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நீ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு அப்படி சொல்லியிருக்கான் போல அந்த ஆளுகிட்ட. அவன் வந்து என்ன இதெல்லாம் பாருங்களேன் என்ன நடந்தது வந்து நம்மளுக்கு வந்து புரியாது. அவன் வந்து மேபி வந்து கடுப்பாயிருவான். என்ன கடுப்பாயிருப்பான், டேய் என்னடா நீயே வந்து என்கிட்ட டைரக்டா சொல்லலாம், நீ என்ன பொண்ணுகிட்ட சொல்லி என்கிட்ட நீ சொல்ல வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல கடுப்பாயிட்டு நேரா போயிட்டு அருவா மச்சாத்தி மச்சாத்து பெரிய கத்தி அதை எடுத்துன்னு வந்துட்டு போட்டு நச்சு 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 நச்சுன்னு வந்து ஆஹ், பையன் 18 வயசு பையன் பாவம் சந்திரமௌலிக்கு பொஞ்சாதி அதுவும் இருக்கு. அதே இடத்துலயே வந்து அந்த மோட்டருக்கு வெளியிலே வந்து வச்சு வெட்டி தலையை தனியா வெட்டி தலையை வந்து காலில் எட்டி உதைச்சி எடுத்துட்டு போயிட்டு அந்த தலையை தூக்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துருக்கு. அப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கே வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து இது நடந்தது. ஸோ பாருங்க 2 இன்சிடென்ட் எதுக்கு நான் வந்து இப்போ நான் சொல்றேன்னா, அந்த இன்சிடென்ட்ல இருக்க ஆளும் சரி, ஆஹ், அந்த டக்ளஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆளும் சரி, அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்ல இருக்க இந்த யோர்டனிஸ் அந்த ஆளும் சரி, 2 பேருமே வந்து தேர் ஆல்ரெடி ஹேவிங் சம் இமிகிரேஷன் இல்லீகல் ஒரு இமிகிரண்ட் இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. 2 பேருக்குமே பயங்கர கிரைம் ஹிஸ்டரி இருக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட வெளியே வந்துடக்கூடாது. ப்ராபப்ளி அவங்க டிபோர்ட் ஆயிருக்கணும், இல்ல ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கணும். ஸோ இவங்களை வந்து வெளியில ஃப்ரீயா விட்டு அவங்க பண்ண இந்த அட்டுழியத்தை பாருங்க. அதனால வந்து 2 உயிர்கள் போயிருக்கு. ஸோ யூஎஸ்ல வந்து இப்போ வந்து பயங்கர சேஃப்டி இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பைடன் கவர்மெண்ட் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவனை வந்து நாங்கள் இந்த யோர்டானிஸ் வந்து நாங்கள் வந்து கியூபாக்கு வந்து அனுப்பணும் தான் இருந்தோம். பட் கியூபா வந்து அக்செப்ட் பண்ணல. அதனால வந்து இவனை வந்து சரி வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டோம். இந்த சமயத்துல இது வந்து அதாவது ஒரு சில பைத்திய சொல்லப்போனா அதெல்லாம் சைக்கோ ஆக்ட் தான் அது. அவன் என்ன செய்யறான் என்ன என்ன பண்றான் எதுவுமே தெரியாம வந்து கொலை பண்ணிருக்குது. பாவம் அந்த பொண்ணும் வந்து செத்துருச்சு, ஐரினாவும் செத்துருச்சு, அப்புறம் இந்த சந்திரமௌலியும் வந்து இறந்து போயிட்டாங்க. இதனால வந்து அப்பாவி ஜனங்கள் தான் வந்து இறந்து போறாங்க. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் வந்து விதி. So, இந்த வாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது பாத்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட் ஸ்பீக்கர் வந்து சார்லி கிர்க்ன்ற ஒரு ஃபேமஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். அவர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ். நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து வந்து வைரல் ஆயிருக்கு. யூஸ்வலா அவர் என்ன பண்ணுவாப்புல காலேஜஸ் எல்லாம் போயிட்டு வந்து உட்காந்துட்டு வந்து இவர் வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அபோஷன்லாம் இருக்கக்கூடாது, அபோஷன் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கடவுள் வந்து வழிபடணும், இந்த மாதிரி வந்து 2 ஜெண்டர் தான் இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல், அந்த மாதிரி நிறைய ஒரு ஜென்ரிக்கான விஷயங்களை வந்து எடுத்து வெளியில சொல்ற ஆளு. அதாவது ஒரு திருத்தணும் ஒரு நல்ல எண்ணத்தோட. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட வந்து ஒரு க்ளோசஸ்ட் அலை. ஸோ அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா காலேஜ்லயும் வந்து பேசும்போது வந்து உத்தா யூனிவர்சிட்டியில போய் பேசும்போது வந்து ரூஃப் டாப்ல வந்து ஒருத்தன் மேல இருந்து பொட்டுன்னு வந்து போட்டான். டெய்லர் ராபின்சன் சொல்லிட்டு அந்த பையனோட பேரு டைலர் ஜேம்ஸ் ராபின்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கம்மி வயசு தான், 23-20 வயசு தான் இருக்கும் போல அந்த பையனுக்கு. ஸோ அவன் வந்து பார்த்து போட்டு சாவடிச்சுட்டு ஒரு ஸ்னைப்பர் ஷாட் அடிச்சு கழுத்துல அடிச்சு புல்லட் அடிச்சு கொப்ப போனா ரத்தம் வந்து கொட்டுது. சார்லி கிர்க்கு அங்கேயே காலி பாவம். சார்லி கிர்க்கு என்ன பண்றதுதான் விதி. யாருக்கு எப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் எதுவுமே நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அதை பார்க்கும்போது அப்படிதான் நம்மளுக்கு தெரிஞ்சு பாருங்க எந்த லெவலுக்கு சேஃப்டி இருக்குன்னு. இவர் வந்து சொல்றாரு வாஷிங்டன்ல வந்து நீங்க வந்து தைரியமா வந்து நீங்க வெளியில ஹோட்டல் போய் ராத்திரி போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு. ட்ரம்ப்போட வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒன்று வைரலா போச்சு ரீசெண்டா. இவர் வந்து ஒரு ஹோட்டல் போயிருக்காரு. ஹோட்டல்ல வந்து ஃப்ரீ பாலஸ்டைன் வந்து கட்டிக்கிறாங்க. இவர் வந்து டிக்டேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட மரியாதை போயிட்டு தான் இருக்கு. அதே சமயத்தில் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸும் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு சப்போர்ட்டர் தான் சார்லி கிர்க்கு. சார்லி கிர்க் வந்து இப்ப போய் செத்துட்டாரு. போட்டு தட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா போட்டு தட்டுறாங்க, சில பேருக்கு சந்தோஷமா இருக்காங்க, செலிப்ரேட்டும் பண்ணாங்க. அதை பார்த்து ட்ரம்ப் கடுப்பாயிட்டு வந்து அவனுங்கெல்லாம் பைத்தியார பசங்க, சைக்கோ, அவங்களாம் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க சார்லி கிர்க்க
மர்டர் வந்து செலிப்ரேட் பண்றது வந்து நம்ம வந்து ஆஹ், கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெட்ட வெளிச்சமா நம்ம மீடியாலயும் வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து பெரிய ஷாக்கு. சார்லி கிர்க்கோட ஒய்ஃப், அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ஒய்ஃப் வந்து மிஸ் யூஎஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ அவங்க வந்து பாவம், அவங்களும் வந்து ரொம்ப வருத்தத்துலாம் இருப்பாங்க. என்ன இப்படி ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லை அது. ஒரு ரூஃப் டாப்ல போயிட்டு ஒருத்தன் வந்து ஆஹ், ஒரு ஸ்னைப்பர் வச்சு போடுறதெல்லாம் வந்து யாருமே எதிரே பார்த்துக்க மாட்டாங்க. அதான் விதி. விதி யாருக்கு எப்ப முடியும் யாருக்கு தெரியும். சரி, இது வந்து செப்டம்பர் 16 நடந்தது. ஒரு அடுத்த ஒரு 2 நாள்லயே வந்து அந்த பையனை வந்து பிடிச்சிட்டாங்க. சார்லி கிர்க்க கொலை பண்ண டெய்லர் ராபின்சன் வந்து போயிட்டு, அந்த பையன் வந்து போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து அப்படியே வந்து உண்மையை சொல்லிட்டான். இந்த மாதிரி வந்து நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்து இது பண்ணிட்டான். ஆஹ் போட்டு சரி ஓகே உண்மையை வந்து சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே வந்து அவங்களும் உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நாங்க பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு நாங்க இப்போ வந்து நாங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் வந்து அடுத்தது நம்ம பண்ண போறோம் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமா வந்து வெளியில சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதை பாருங்க. அது அந்த விதி 3 இன்சிடென்ட் நம்ம வந்து பாக்குறோம். எல்லாமே வந்து சைக்கோங்க நிறைய உலகத்துல வந்து போயிட்டு இருக்காங்க. கிளியரா வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகே, அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்கணும்னா, நிறைய இடத்துல வந்து இமிகிரேஷன் மாஸ் இமிகிரேஷன் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. முக்கியமா வந்து இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப வெளியில வந்த விஷயம் வந்து ஆஸ்திரேலியா நடந்தது. நிறைய இடங்கள்ல நடந்தது. ஆஸ்திரேலியா வந்து எல்லாரும் வந்து வெளியில வந்துட்டு முக்கியமா ஆம், சிட்னி, மெல்போர்ன், பெர்த், கேன்பரா, பிரிஸ்பேன், அடலைட் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து ரேலி பண்ணியிருக்காங்க. அது இன்னும் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 30ல இருந்து ஆரம்பிச்சு அது வந்து செப்டம்பர் 13 வரைக்கும் இது வந்து இன்னும் மக்கள் வந்து ஆம், போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து கடுப்புல இருக்காங்க. இந்த மாதிரி இமிகிரேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க இது வந்து வெள்ளையனுங்களுக்காக ஆரம்பிச்ச நாடு இது. நீங்க வந்து இந்தியால இருந்து பல ப்ரௌன் ப்ரௌன் பீப்புள்லாம் வந்து கூப்பிட்டு வராதீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பயங்கரமா வந்து ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க தெரியாம பல நாடுகள்ல இது நடந்துட்டு இருக்கு. இன்க்ளூடிங் யூகே, கனடா, இப்போ வந்து இப்போ ஆஸ்திரேலியா, இப்போ எல்லா இடத்துலயும் இது வந்து போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இது எப்படி வந்து முடிய போகுது. அவங்களுக்கு முக்கியமா வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து வேலை வந்து போதும். இந்த மாதிரி இவங்க இப்படி வச்சிருக்கிறதால உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இவங்களால இவங்க இருக்கிறதால அப்படி சொல்லிட்டு வந்து இவர் வந்து இங்க இருக்க அங்க இருக்க வெள்ளையனர்கள் வந்து புலம்புறாங்க. ஓகே, ஸோ இந்த வாரம் நடந்த முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல்ல அட்டாக் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து நேபாள் ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த சார்லி கிர்கரோட அசாசினேஷன், அதுக்கப்புறம் பிரிக்ஸோட விர்ச்சுவல் சம்மிட், அதுக்கப்புறம் ஒரு ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு சாங்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பிளான் பண்றதும், அப்புறம் பல இன்சிடென்ட்ஸ் நடந்த அந்த யூஎன்ஹெச்ஆர்சியில் நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் இது வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் வீக். ஓகே, ஐ ஹோப் யூ guys enjoy this episode. I'll see you guys next episode with the upcoming week incidents. See you guys. Take care. Bye bye.